இங்கே பாருங்க, இந்த இட்லி பொடிக்கு வறுத்துருக்கேன். இந்த பாருங்க உளுந்தம்பயிரா, இங்கே பாருங்க கடலைப்பருப்பு, உளுந்தம்பயிறு, கடலைப்பருப்பு அரை டம்ளரு, உளுந்தம்பயிறு ஒரு டம்ளரு போட்டுக்கலாம். அப்படி பாதி, அது அரை டம்ளர்னால் இது ஒரு டம்ளரு. கடலைப்பருப்பு வந்து அரை டம்ளரு, இது வந்து ஒரு 10 மிளகா போட்டுக்கலாம். காயம் போட்டிருக்கேன் 1 காயம், இந்த கடலைப்பருப்பு, அப்புறம் காயம் தூள் தான் போட்டேன், அதனால் உங்கள்கிட்ட காட்ட முடியல. தூள் இதுக்குள்ளே போட்டு இதை வறுத்து போட்ட உடனே அது மேலே காயம் போட்டேன். அப்புறம் இதை வறுத்து அது மேலே போட்டுட்டேன். அப்புறம் இதையும் வறுத்தேன், வருங்க வறுத்துட்டேன். அப்புறம் இந்த பூண்டு இருக்குல்ல, இதை உடச்சி இப்போ வறுக்கணும். கொஞ்சம் பச்சையாயும் போட்டு சாப்பிடலாம் நீங்கள். இதை நீங்கள் கொத்தமல்லி போடாதீங்க, அது போட்டால் நல்லாவே இல்லை. இந்த 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 இட்லி பொடி வந்து இந்த 4 தான். 1 காயம், 1 2 உளுந்தம்பயிறு, இந்த இது கடலைப்பருப்பு, இது 1 4, இது 1 5, உப்பு 1 6 தான் போடணும். நீங்கள் கொத்தமல்லி போட்டீங்கன்னா அது சரியில்லை. 2வது நீங்கள் இவ்வளோத்தையும் வச்சு நல்லா அரைச்சிட்டு போடுங்க. கொத்தமல்லி போட்டு அந்த வாசம் சாப்பிட முடியல. எங்கள் வீட்டுக்காரது ரொம்ப திட்டுதாவே, நீ கொத்தமல்லியை போட்டு யாரோ சொன்னால் ஒரு பாக்கெட் வாங்கினோம். என் பொண்ணு வாங்கினதில் ஒன்று வச்சுட்டு போனால் எனக்கு அது பிடிக்கவே இல்லை. இங்கே அப்படியே இருக்குது பார்த்து. அங்கே அந்த நேமை காட்டினா நீங்கள்லாம் என்னமோ நினச்சிடக்கூடாதுன்னு நான் காட்டலை. அது நேமெல்லாம் காட்டக்கூடாதுல்ல, ஒருத்தர் பிழைக்கிறது நமக்கு எடுக்கக்கூடாது. அதனால் இதை அரைச்சி நீங்கள் இட்லி பொடி சாப்பிடுங்க எல்லோரும். நிறைய ஒரு கொத்தமல்லி அது இதுன்னு போடுறத அதெல்லாம் போடாதீங்க. காயம் பெருங்காயம் கட்டி இருந்தால் கூட இவ்வளோ பெருசு போட்டுக்கோங்க, ஒரு சின்னதாக இவ்வளோ பெருசு கூட போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இப்படி இவ்வளோண்டு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தானே போட்டுக்கலாம். நிறையானா 1 டம்ளரு கடலைப்பருப்புக்கு 2 டம்ளரு உளுந்தம்பருப்பு போட்ட மாதிரி போடுங்க. அதுக்கு தகுந்தால காயம் இந்த காரம் எல்லாம் போட்டு செய்யுங்க.